ஃபென்சிங் இண்டஸ்ட்ரியில புதுமையான ஃபென்சிங் ப்ராடக்ட் கொண்டு வரது நம்ம மாருதி வெண்டிங் புதுசு கிடையாதுங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம மாருதி வெண்டிங்ல ஆஸ்தெட்டிக் ஃபென்ஸ் அப்படிங்கிற பிராண்ட் நேம் கீழே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கோங்க. இந்த ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா டெக்கரேட்டிவ் பேனல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்கோங்க. இந்த ப்ராடக்ட் முழுக்க பாத்தீங்க அப்படின்னா உங்க வீட்டை மிகப்பெரிய அரண்மனை மாதிரி காட்டுறதுக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கக்கூடிய இடத்த அதை டிரான்ஸ்பரன்சியா ஃபுல்லா மறைக்காம ஒரு பாதி வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி ஒரு டிசைனா ஆர்கிடெக்சரல் டிசைன்ல கொண்டு வரக்காகவும் லேசர் கட்டிங் பயன்படுத்தி அதுக்கு செலவுகள் பயன்படுத்தி இருக்கிற இடத்துல இந்த ப்ராடக்ட் மிகப்பெரிய சொல்யூஷனா இருக்கும்னு சொல்லி நம்புறாங்க. இந்த ப்ராடக்ட் பத்தி டீடைலா இந்த வீடியோல பார்ப்போம். இது எங்கெங்கெல்லாம் பயன்படும் சொல்லி செக்மெண்ட் வைஸா அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வரைக்கும் இது மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டீல்ல லேசர் கட்டிங் பண்ணி பார்த்துருப்போங்க, சிமெண்ட்ல ஜாலி பண்ணி பார்த்துருப்போங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா பிவிசியில் ஆஸ்திரேலியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி இந்த டெக்கரேட்டிவ் பேனல்ஸ் வந்திருக்குங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டைமை மிச்சப்படுத்துங்க. சேம் ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்டன் டைமில் ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸில் உங்கள் கஸ்டமைஸ் சைஸில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோங்க. இதில் அவைலபிள் ஹைட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2x2 ஸ்டார்ட் பண்ணிங்க 2x4, 6x3, 8x4 சொல்லி சர்டன் டிசைன்ஸ் 4 பேட்டர்ன் கொண்டு வந்திருக்கோங்க. இந்த 4 மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8 வெரைட்டிஸ் ஆஃப் ரேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 6x3 அப்படிங்கிற கேப் கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்கிறோம். நம்ம வீட்டுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா கைப்பிடி செவர் இருக்குங்க. அந்த கைப்பிடி செவர் மாடியில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லீங்க அதுல வந்து சர்டன் ஏர் வென்டிலேஷனுக்காக கேப் போடுவோம், இல்ல டிசைன்ஸ் போடுவோம், இரும்பு கம்பி தூண்கள் பயன்படுத்துவோங்க. அது மாதிரி இடத்துல இது மாதிரி ப்ராடக்ட் 2x2 யூஸ் பண்ணலாம், இல்ல 2x4 இது மாதிரி டிசைன்ஸ் யூஸ் பண்ணலாங்க. ஸோ இது மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா லுக் வைஸ் நல்லா இருக்குங்க. இதுல வந்து சேம் ஆஸ்பெக்ட்ஸ்ல மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்குங்க. நீங்க ஸ்டீல் மாதிரி போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது பெயிண்ட் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணுங்க. அது குழந்தைகள் கையில் ஹர்ட் ஆகும், ரீசன் என்ன துரு பிடிக்கும். ஸோ இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் 7mm திக்னஸில் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம மாருதி வெண்டிங் லான்ச் பண்ணுறோங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இதோட விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா லேசர் கட்டிங் போட்டிங்க அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட் 320 ரூபா வருது பட்சத்தில் இந்த ப்ராடக்ட் கம்பேர் பண்ணும்போது வெறும் ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் MS பைப் இருந்தால் போதுங்க, அது பெயிண்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதோட காஸ்டிங் கம்பேர் பண்ணும்போது 280 ரூபா ரேஞ்சில் ஸ்கொயர் ஃபீட் முடிஞ்சிருங்க. ஸோ இதில் டைம் சேவிங்ஸ் இருக்குங்க, உங்களுக்கு மேன் பவர் சேவிங்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடிமேடில் கிடைக்குதுங்க. இதோட கேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் அவுட் அப்படிங்கிற கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்கு. பிளாக் அவுட் அப்படின்னா அந்த சைடு இருந்து பார்த்தா 50%, 72%, 64% சொல்லிட்டு பர்சன்டேஜ் ஆஃப் டிஃபரன்ஸ்ல வந்து இது பிளாக் அவுட் சீரீஸ்ல வந்துட்டு இருக்குங்க. இதில் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ்ல வந்து 2 கலர் அவைலபிலிட்டி இருக்கு. ஏற்கனவே லேட்டக்ஸ் ஷீட் பார்த்தவங்களுக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர், கிரீன் கலர்ல இதே ப்ராடக்ட் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. இந்த ப்ராடக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிற 2 சீரீஸ்ல மட்டும் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஆர்கிடெக்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜினியர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரப்போகுது. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.